ஏதாவது கேள்வி இருக்கா? ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு சந்தேகம் கூட இல்லையா? இந்த வசனம் யோபுல வந்து நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போனேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார். அந்த மாதிரி கர்த்தர் அடித்தார், தண்டித்தார், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுல்ல. நம்ம கோச்சின் போறியா? இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. எதுவுமே இல்லையா? எதனா இருக்கா சொல்லுங்க. என்னங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யாருன்னா ஒருத்தர் சொன்னால் கூட அப்படியே லைனாக வருவீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. சிஸ்டர் பவானி சிஸ்டர், உங்களுக்கு ஜேபேஸ் நிறைய கேள்வி இருக்குங்க உங்களுக்கு தான். அவனை சொன்னா மட்டும் உங்களுக்கு உங்க வந்து சரி போகுதுன்னு உங்க மேல எவ்வளவு காண்டில் இருக்கிறாங்கன்னு தெரியல. எப்படி காட்டி விட்டேன் பத்தியா? உங்க பேருனா இவனை மாரி என் பையனை உட்கார வைக்கணும். எவ்வளோ அமைதியாக இருக்கிறான் பாரு, இருக்கிற இடமே தெரில. பேசுவானா? நீங்க தான் பேச மாட்டீங்க. சரி, எதனா கேள்வி இருக்குதா உங்களுக்கு? சொல்ல தெரியல. எல்லாருக்கும் சொல்ல தெரியல தான், உண்மைதான். அது அப்படிதான் அது, புரியுதுங்களா? ஏய், நீ நட அவங்க மேல அவ்வளோ காண்டாக்குற, பிசிரிக்கிற. எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குள்ளவும் இருக்குது, கேள்வி இருக்குது. அதை வெளியே வந்து சொல்ல வராது. உதாரணத்துக்கு வந்து பைபிள்லேயே வந்து சில வசனங்கள்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் இப்படி கூட கேள்வி கேட்கலாம். உலகத்துல இருந்து இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அதுக்கும் பதில் இருக்குது, வேதத்துலேருந்து இருக்குது. ஒருத்தன் வந்து கடவுள் இருக்கிறாரு, அவர் வந்து எல்லா தெய்வமும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்ற ஆளுங்களாக இருக்கிறார். இப்போ நம்மளுக்கு வந்து வேதத்தில் வசனத்துலேருந்து கேள்விகள் வரும். ஒரு சர்ச்சிலலாம் இது இந்த மாதிரி எதுக்காக இதை கேட்டேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அறிவு வந்து கர்த்தருக்குள்ளே இருக்குதுன்றதை வந்து அந்த கேள்வியை வச்சே கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து அது ரொம்ப நாளாக இருக்கும், பிரசங்கத்தின் மூலியமாகவே சிலருக்கு பதில் கிடைச்சிடும். பிரசங்கம் பண்ணுறான் இல்லைங்களா, பிரசங்கம் பண்ணும் போதே பதில் கிடைச்சிடும். ஆனால் கேள்விகள் வரும்போது இப்போ ஒருத்தர் யாருன்னா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு லைனாக வந்துடும், இன்னும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துடுவீங்க. அதை கேள்வி எது கேட்குறோன்னா, விசுவாசம் வளரும். அது சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லை, விசுவாசம் வளரும். நம்மளுக்குள்ள விசுவாசம் வளரும், நம்பிக்கை வளரும், தைரியம் வளரும். கேள்விகள் கேட்டு அதுக்கான சரியான பதில் கிடைக்கும் போது இது நடக்கும். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசலாம்னு சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? Praise you, Jesus.
இயேசு சொல்றாரு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், வழி நடத்துவார். இங்கே நிறைய பேர் வந்து நம்ம சர்ச்சில் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? கையெழுத்து. மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எப்படி கேட்டால் தான் நல்லா தூக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கியாம்மா? கை தூக்குமா? தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நான். எல்லாமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கு. அப்படியே இந்த கை அப்படியே இருக்கணும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையா? அவங்க பின்னாடி. ஓகே. அந்த பையன் வருவானே, ஆனந்தா, அவன் பேர் என்ன? அந்த பையன் போயிட்டானே இது சிந்தரப்பேட்டை, அவங்களுடைய சொந்தக்காரங்களா? மேலே இருக்காங்களா? அவங்களுடைய அம்மா அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க, சொந்தக்கார மாதிரியே இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஆமாம், நீங்கள் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணல, தப்பாக எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஓகே, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் கையை கீழே போடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க கையை கீழே போடுங்க, மற்றவங்கள தூக்கி வை. ஓகே ஓகே. பெற்றுக்கொண்டவங்களுக்கும் பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்லித்தரேன், சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். அதே முக்கியத்துவம் தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதும் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஈக்குவலு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலில் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலில் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறதும், இது எல்லாமே ஒன்று தான். எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது முக்கியம். இது ரெண்டுமே சேர்ந்த முக்கியத்துவத்தை ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மளை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். மொத்தம் 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே இணைஞ்சி நீங்கள் வந்து இன்னும் ஆழமாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவியானவரோடு நடக்கும்போது உங்களுக்கு வந்து சில வரங்களை ஆண்டவர் தருவார். தீர்க்க தரிசன வரத்தை தருவார், சுகமளிக்கும் வரத்தை தருவார், பிரசங்கம் பண்ணுற வரத்தை தருவார். நிறைய வரங்கள் இருக்குது. கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி இருக்குது. ஆவியானவர் வரும்போது சில வரங்களை என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு தராரு. அது உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும், அதாவது வெளிப்படும். உங்களை அறியாமையே நீங்கள் ஆழமாக கர்த்தருக்குள்ளே ஆழமாக நீங்கள் போகும்போது, ஆழமாக அவரோட நடக்கும்போது, நல்லா தேவனோடு நெருங்கும் போது, ஐக்கியப்படும் போது, இதெல்லாம் வந்து அதனுடைய வெளிப்பாடு. ஓகே, இப்போ முதல்ல வந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது, அது இப்போ நம்மளுக்கு சபையில் ரொம்ப முக்கியமாக அதை பேசும். போன வாரம் சொன்னேன், போன வாரத்துக்கு முந்தின வாரமோ, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுறது ரொம்ப ஈஸி. எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். சொல்லுங்க, ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நம்ம சபையில் வந்து இந்த அனுபவத்தை நான் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு வரேன். நம்ம சபையில் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய பேர் வராங்க, வந்து போயிருக்கிறாங்க. வெளியெல்லாம் உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் அந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அபிஷேகத்தை பெறுறது ரொம்ப அவசியம். எல்லோருமே அப்படி அபிஷேகத்தை பெறாமல் இருந்தால்
எப்படி தம்மா இருக்கும்? ஒரு விதமான குழந்தைகள் தாய் இருந்தும் கவனிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? தாய் இருந்தும் பராமரிப்பு இல்லாத குழந்தைகள் போல காணப்படுவாங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் ஆண்டவர் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆட்கள் ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ள, ஏன் ஆண்டவர் எனக்கு தரல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம் அதிகமாக காணப்படுறது அவசியமாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு ஆசை இல்லாதவங்களுக்கு ஆசையை வர வைக்கணும்னா அதுக்கு ஒரு பிரசங்கம் வர பண்ணணும். ஆனால் அந்த விருப்பம் உங்களுக்குள்ள நெருப்பாக இருக்கும். சும்மா தீபமாக இருக்கக்கூடாது, வத்தி குச்சியில் வர நெருப்புமாக இருக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த விருப்ப அனல் முழுதோ அப்பத்தான் ஆவியானுடைய அபிஷேகத்தை சீக்கிரமா பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். உங்க விருப்பத்தை பொறுத்து தான். இயேசு சொன்னார்ல, 12 சீசர்களை 11 பேர், 12 பேருக்கு தான் சொன்னார். அதில் ஒருத்தன் சீக்கிரமாகவே செத்துட்டான், காட்டி குத்த யூதாஸ். அந்த 11 பேரும் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க? போனாங்க. கலிலேயாவுக்கு போங்க அப்படின்னு, அங்கேருந்து நீங்கள் இதுக்கு போங்க, எருசலேமுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தாங்க. இது எதை காட்டுதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இப்போ இயேசு நேரடியாக நம்மளால பார்க்க முடியல இல்லையா? இப்போ யாரை வச்சுக்கிறாரு? என்னையும் கமல் பாஸ்டியன் தான் உங்களுக்கு வச்சுக்கிறார். அப்போது எனக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் சொல்கிறத கேட்கணும், அதிகமாக என்கிட்ட நெருங்கணும், அதிகமாக ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கான கவனத்தையும் நேரத்தையும் அதிகமாக நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம சபையில் இருக்கிறாங்க? வரீங்க, சர்ச்சை அட்டன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவரோட ஈடுபாடு இருக்குது? இப்போ பெற்றுக்கொண்ட என்னை தவிர்த்து 3 பேர் இருக்காங்க. அவங்க பேர் கனகாங்களா? வசந்தம்மா, பவனி அம்மா, வைதேகி சிஸ்டம். இவங்க 3 பேரும் பெற்றுக்கொண்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு ஏசப்பாவை ஏற்றுக்குன்னு நீங்கள் பெற்றுக்கொள்றது? எவ்வளோ நாள் ஆச்சு? 15 வருஷம் கழிச்சு தான் பெற்றுக்கொண்டீங்களா? உங்கள் ஆர்வத்தை பார்த்தா எனக்கு தெரியுது, ஒரு 2-3 வருஷத்துலேயே பெற்றுக்கொண்டிருப்பீங்க. கரெக்டா? ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் ஆகிற ஆள். ஓகே, கரெக்டா? ஏன்னா ஒருத்தருக்கு நெருப்பாக இருப்பாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்க குணமே அந்த மாதிரி இருக்கும். மை வேர்ல்டு கப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் பார்க்கக்கூடாது. ஏசப்பாவை ஏற்றுக்குன்னு ஞானஸ்தானம் பெற்றுட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது எப்போ? எவ்வளோ நாள் கேப்? சும்மா தோராயமாக சொல்லுங்கள், ரொம்ப கணக்கெல்லாம் போட்டு எக்ஸாக்டாக. ரொம்ப 3 வருஷம். ஓகே, சூப்பர். நீங்கள் சிஸ்டர் எத்தனை வருஷம்னு கேட்டேன். இல்லை, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு. ஏன்னா பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உதவும். ஏசப்பாவை ஏற்றுக்கினீங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஒரு மீட்டிங்கில் வாசலில் உட்காந்து இருக்கும்போது தான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்க. அது எவ்வளோ நாள் கேப் இருந்திருக்கும்? சும்மா தோராயமாக சொல்லுங்கள். 94.
ஆ எப்போ ஆச்சு உங்களுக்கு கல்யாணம்? 94 2007. எப்படியோ ஒரு 13 வருஷம் வருதா? 13 வருஷம் கேப்பு. வா. நீங்கள் சிஸ்டர்? ம், ஒரு வருஷத்துல. நீங்கள் கூட ரொம்ப இதுவான ஆள் தான். ஓகே, ஃபோர்ஸான ஆள் தான். கொஞ்சம் அப்படியே பேக் வாங்குற மாதிரியே இருக்குது. ஏய், மறுபடியும் சிரிக்கிற பத்தியா நீ? கொலகுல நடந்துறப்பதுமா நாங்கள் இந்த பக்கம் என்னடா சமந்தா, சாரை முன்னாடி விடு, நீ பின்னாடி போ. அசம்பாவிதம் எதனா நடந்துட போகுது. நான் வேற ஃபோர்ஸ் ஆகிறாங்கன்னு வேற சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா, அதாவது ஆளுடைய ஆர்வம் சில சமயங்களில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக இருக்கும். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, அவங்க பிறந்து வந்த அந்த பேக்ரவுண்டு, இதெல்லாம் கொஞ்சம் வந்து சில தடைகள்லாம் இருக்கும். சில சோதனைகள் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி, நீங்கள் முடிவு எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து கையை வச்சு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அப்படி பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் தனிமையில் ஜெபம் பண்ணும் போதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படியோ ஒன்று, ஒரு ஊழியக்கார் கை வச்சு தான் வரணும்னு நீங்கள் நம்பினீங்கனாலும் ஆசைப்பட்டீங்கனாலும் அதையும் செய்வார். நீங்கள் தனிமையில் இருக்கும் போது ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அப்பயும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது கஷ்டமே கிடையாது. எல்லாம் உங்களுடைய இருதயத்தின் ஆவலையும் உங்களுடைய விருப்பத்தையும் பொறுத்து தான் அது இருக்கு. ஓகேங்களா? யோவான் 16ஆம் அதிகாரம். பதினாறு 7. ஒருத்தர் சண்டை போடாம படிங்க. ரெண்டு பேரும் நிறுத்துங்க, நான் படிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நல்லா கேளுங்க ரெண்டு பேரும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரா. நான் போவேனே ஆகியில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இன்னொரு இடத்துல சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்றார். இதே அதிகாரத்துல தான். தேற்றவாளன், எல்லாரும் சொல்லுங்க, தேற்றவாளன். இப்போ உங்களோட கூட இருக்கிற ஆளும் உங்களோட கூட இல்லாத ஒரு ஃபீலிங்கும் வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வந்து பண்ணாத வரைக்கும் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாதவங்க ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனவங்க. ஆகாத போது என்ன ஃபீல் கிடைக்குது? ஆயிட்ட பேர் ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல, இதுதான். கவனிச்சிங்களா? அங்கெல்லாம் கவனிக்க தேவை, இங்கே கவனி. இப்போ ஒரு பேச்சுலராக இருக்கும் போது என்ன ஃபீல் கிடைக்கும்? ஒரு மாதிரி தனிமையாக, ஜோடி ஜோடியாக போக முடியாமல், பைக்கில் சுற்ற முடியாமல், பீச்சு பார்க்குன்னு சுற்ற முடியாமல், ஒருத்தர் கிளி முத்தம் ஊற்றுக்க முடியாமல், இதெல்லாம் ஒரு அந்த இதெல்லாம் இருக்காது. ஏன் இல்லை? இதுக்கு மட்டும் பதில் உனக்கு வந்து நான் உன்னை கேள்வியே கேட்கல. உன்னை லாஸ்ட் வரைக்கும் நான் கேள்வியே கேட்க மாட்டேன். கரெக்டான மேட்டருக்கு மட்டும் பதில் சொல்ற நீ.
நான் உன்னை கேள்வி கேட்கலப்பா, நீ கடைசி வரைக்கும் பதிலே சொல்லக்கூடாது. கவனிங்க. இப்போ தேற்றரவாளன்னு இங்க வந்து சொல்றாரு. தேற்றரவாளன்னா என்ன அர்த்தம்? எல்லா ரீதியிலையும் இன்னொரு இடத்துல சொல்றாரு இயேசு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். என்ன சொல்றாரு? சகல சத்தியத்திற்குள்ளும். எல்லாரும் சொல்லுங்க, சகல சத்தியத்திற்குள்ளும். எல்லாரும் நாளிலேருந்து இந்த இந்த முக்கியமாக இந்த சொல்ல வர இந்த காயெல்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா, கருங்கல் அதை ஒரு பேக் நிறைய எடுத்துன்னு வர போறேன். சத்தமா சொல்லணும். ஏன் அப்படி அத்தை வரமா? ஓ, நாளைக்கு. இது ரொம்ப தெளிவாக வீடை தேடி வந்து அடிக்கிற நாளைக்கு கல்ல பொறிக்கணும். இதுக்காகவே வீடை கண்டுபிடிக்கணும். உங்க வீடு தெரியாது, இது இவங்க வீடு தெரியாது. இதுல இன்னும் குழப்பம்னா, போன வீட்டுக்கு மறுபடியும் போக முடியலங்க. இங்க அதான் பிரச்சனையா இருக்குது. நம்பர் கூட தெரிய மாட்டேங்குது, மறந்துடுது. எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குதா? இது ஏற்கனவே வந்த வீடா வராத வீடான்னு குழப்பமா இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கு வருவோம். சொல்லுங்க. தேட்டரவால கல்லு கையில இல்லை, தெரியுமா? சொல்லுங்க. தேற்றரவாளன் அவர் யாரு? தேற்றரவாளன், தேற்றக்கூடிய பேராக்லிட்டோஸ் அப்படின்னு கிரீக்க மொழியில வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய சொல்றாங்க. ஆதரவாளர், நம்மளை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். ஒரு மனைவிக்கும் புருஷனுக்கும் இருக்கிற அந்த உறவுல எப்படி அந்த உறவு இருக்குமோ அது போல ஒரு உறவு இருக்குமா? பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற அந்த உறவு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமும் உறவும் ஐக்கியமும் இருக்கக்கூடியவர் தான் பேராக்லிட்டோஸ், அதாவது தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவர் அப்படி அபிஷேகம். அவர் என்ன சொல்றாரு? இயேசு சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவாருன்னாரு. அப்போ ஒரு சத்தியம், ரெண்டு சத்தியம் கிடையாது. சொல்லுங்க, ஒரு சத்தியம். இது கொஞ்சம் தெரிஞ்ச பேர் எனக்கு தெரியும், அவருக்கு அடக்கு சார், மற்றவங்கள சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னு கூட தெரியும். இது ஒரு சத்தியம், ரெண்டு சத்தியம் தெரிஞ்சுக்கணும். சாம் பாஸ்டரும் இன்னொருத்தரும் சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். ஒரே வசனம் தான். உதாரணத்துக்கு வந்து சத்தியத்தை அறிவுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கன்ற வசனம், இல்லை கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற வசனம். இதில் எதனா ஒரு வசனம் படிக்கும் போது புதுசாக தெரியுமா அவங்களுக்கு? அப்போ புதுசாக தெரிஞ்சதுதான் என்னது? இன்னும் ஆழமாக இறங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ நான் வர்ஷிப்பில் சொன்னது போல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அந்த வசனம் திரும்ப திரும்ப உங்களுக்கு, நான் உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனம் உங்களுக்கு திரும்ப திரும்ப புதுசாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கரண்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரோட கரண்ட்ல இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஆழமாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் உள்ள இறங்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னா, கேட்க வேண்டிய சத்தியம் அநேக சத்தியங்கள் இருக்கு. அதனால்தான் 1:40 நிமிஷம் பேசுகிறேன் காலையில். அப்படி பேசியும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை எப்போ உள்ளலாம்? 2 ஹவர் கழிச்சு உள்ளலாமா? உள்ளாமா? சகல சத்தியம், நிறைய சத்தியம் இருக்குது. ஏன் சொல்றாரு? சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை ஒரு கட்டுலேருந்து விடுதலை ஆக்கும். ஆமென். உங்களை கட்டி போட்டிருக்கிற பொய்கள்ல இருந்து உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும். வாழ்க்கையை புதுசா தெரியும் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை தெரியும் போது. ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம ஜனங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை அநேகர் பெறல. இது ஒண்ணு.
இன்னொன்று சர்ச்சைக்கும் சரியாக வருது கிடையாது. அதனால தான் சொன்னேன், விளங்கிடும் சபை அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசை, நிறைய ஆத்துமாக்களை இங்கே கொண்டு வரணும். இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை சும்மா சூப்பராக ஆகணும், பெட்டர் ஆகணும், இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும், இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் பார்க்கணும். சாட்சி எப்படி சொல்லணும், எனக்கு இது புதுசாக நடந்தது, கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார், இப்படிப்பட்ட அற்புதம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படின்னு சாட்சி, ஏகப்பட்ட சாட்சி இங்கே வரணும். இன்னொன்று, என்கிட்டையும் சில குறைபாடுகள் இருக்குது. இன்னும் நான் ஆழமாக ஆண்டவருக்குள்ளே தேவனோட நேரத்தை செலவழித்து பிரசங்கம் பண்ணுறதுலேருந்து, உங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுலேருந்து நிறைய காரியங்கள் என்கிட்ட என் சைட்லேயும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை வேற எதனா ஒன்று சொன்னால் போய் வேற சொல்லிடுறாங்க வேற. இதில் கொடுமையிலும் கொடுமை. இப்போ நான் ஆர்வமாக பண்ண வரேன் நான். இப்போ என்னை ஊழியக்காரனாக மதிக்கலை அப்படின்றது எதை நம்ம காட்டுது? என்கிட்ட இருக்கிற குறைய பார்த்தீங்கனாலே முடிஞ்சுதுன்னு அர்த்தம். என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறேன்னா, நான் பேசுகிற சத்தியம் உனக்கு சுத்தமாக விளங்காது, காதில் ஏறாது. நீ என்ன பண்ணுற, வீட்டிலேருந்து 2-3 பட்ஸ் எடுத்து காதில் சொரின்னு வந்துடுற, இங்கே உக்காந்துக்கிற. நான் அந்த பட்ஸை எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். நீ சொரின்னு உக்காந்தீங்கன்னா வேணும் உக்காந்துக்கிறது. இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதே கொஞ்சம் பேர், சிறு மந்தை. இந்த மந்தையிலையும் மந்திங்க வேற இருக்குது, விளங்கிடும். அதனால் கமல் பாசத்தில் புது ஆத்துமாக்களை பிடிங்க 2 பேரும்ன்றாரு என் ஒய்ஃபு. என்ன நீங்கள் பிடிச்சி தூள் கலப்புங்க, புது ஆத்துமாக்களை பழசெல்லாம் விட்டுருங்க, தண்ணி தெளித்து விட்டு போ. நீ கேட்டாங்க இல்லை, கேட்கலன்னா போ. அதனால தான் நான் என்ன சொன்னேன் காலையில், என்ன சொன்னேன், என் வயிறு தேய்ச்சில கொட்டிக்காதீங்க, என் வயிறு தேய்ச்சில கொட்டிக்காதீங்க. என்ன ஏன் சொன்னேன் அதை இப்படி சொல்லியிருக்கணும். வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதை விட வயிறு கூர்ந்து சொல்கிறேன் இப்படியே சொன்ன. ஒரு ஊழியக்காரர் தான் இப்படி பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் தெரியுமா? கேட்கணும், நீ இது கேள்வி கேட்கணும். ஏன் சொன்னேன் தெரியுமா? என் வாயிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கைக்கான ஜீவன் புறப்பட்டு வருது. இப்போ என்னையே நீ சந்தேகப்பட்டு குறை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என் வார்த்தை உன் வாழ்க்கைக்குள்ளே எப்படி போவோம்? அப்போ எப்படி போவேன்? நான் வயிறு எரிஞ்சு தான் பேசுகிறேன்ப்பா, வயிறு குளிர்ந்து சொல்கிறேன், நீ நல்லா இருக்க மாட்டேன். காலையில் வயிறு எரிஞ்சு இப்போ வயிறு குளிர்ந்து சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சிருஷ்டி பெறுவீர்கள். ஒரு ஊழியர்காரன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி ஒரு தாய்க்கு ஒரு குழந்தைக்கு தகப்பனும் தாயும் முக்கியமோ அது போல ஒரு ஊழியக்கார சபைக்கு முக்கியம். நீ என்கிட்டயே குறை கண்டுபிடிச்சின்னு வர்றதே கொஞ்சம் பேர், அந்த கொஞ்சத்துலேயும் கொஞ்சம் குறை கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படி போச்சுன்னா நான் எங்கே போய் என்னத்தை சொல்கிறது? இந்த மாதிரியான மைண்டெல்லாம் வெளியே எடுக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான், நம்ம சத்யாமா ஏக்கா, உங்களை தான் நம்ம சத்யா, தெரிஞ்ச தம்பி தான். அவர் இப்போ தான் ரசிக்கப்பட்டார். அவர் ஒரு சபைக்கு போகிறார். நடுவில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அவருக்கும் பாஸ்டருக்கும் பிரச்சனைனா முடிய வச்சுக்கல, ஏதோ மனஸ்தாபம். அந்தமாதிரி மனஸ்தாபம் என்ன சொன்னேன், நான் அங்கே போகலண்ணா, வேற எங்கன்னா தானே போப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்குள்ள ஐயோ, ஒரு சபையில் கொஞ்ச நாள் ரொம்ப இப்போ தான் சர்ச்சைக்கப்பட்டால் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. நானே சொல்லியிருக்கிறேன் சபையில், இந்தியத்துலேயே பிடிக்கலையா, நான் பிரசங்கம் பண்ண பிடிக்கலையா, என்ன பண்ணுங்க, வேற எங்கன்னா போய் கேட்டு நல்லா இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் இப்படி தான் இருக்கணும், நல்லா இருக்கும். ஆனால் நான் பேசுறது தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஆராயிறேன். என்ன நான் பேசுகிற சத்தியம் பிடிக்கலன்னு சொல்லாத,
புரியலன்னு ஒன்றா சொல்லு. நான் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு இப்போ சத்தியத்தை பிரசங்கம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ஆயத்தப்படுத்துகிறேன், நான் ஒழுங்குபடுத்துகிறேன், வந்து இன்னும் என் திறமையை நான் வளர்த்துக்கிறேன். ஆனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வயிற்றுச்சலோட சொல்கிறேன், வயிறு குழுந்தும் சொல்கிறேன், நல்லா இருக்க மாட்டேன். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் இங்கேருந்து தான் உங்களுக்கு வார்த்தையை கொண்டு வர்றார். நான் அந்த தம்பி அவங்ககிட்ட சொன்னேன் பாருங்க, சொன்னேன் எல்லா பாஸ்டர்கிட்டையும் குறை இருக்கும். எல்லா பாஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு காலாக என்ன பண்ணுறாங்க, பேண்ட்டை போடுறாங்க. உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணல, எகிரி குச்சி பேண்ட்டை போடல. எல்லாரும் இப்படி கையை நீட்டினா சட்டை ஒட்டிக்கல. எல்லாரும் ஒரு கையில் இப்படி தான் போடுறாங்க. என்ன சும்மா எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கும். என்ன பண்ணாத, குறைங்களை பார்த்துன்னு இருக்காத, விளங்க மாட்டேன். அப்படியே சொன்னேன், குறைங்களை பார்த்து எல்லா பாஸ்டங்களுக்கும் குறை இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் என்ன பண்ணு, படிச்சுக்கோ, நல்லதை மட்டும் கற்றுக்கோ, அவங்க கூட இரு, கொஞ்ச நாள் இரு. அவங்களா உன்னை பிளஸ் பண்ணி என்ன பண்ணணும், அனுப்பணும். அவங்களா உன்னை என்ன பண்ணணும், ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி உனக்கு நீ எதனா ஒரு ஊழியம் பண்ணுறதுக்கு அவங்க உதவி செய்கிற அளவுக்கு அவங்களோட என்ன பண்ணும், உறவையும் ஐக்கியத்தையும் என்ன பண்ணும், வளர்த்துக்கணும். இதே தான் சொன்னது கரெக்டா? இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரன் நான் இல்லாமல் சத்தியம் தெரியாத பாஸ்டாக இருக்கட்டும், திருச்சி பேசுகிற பாஸ்டாக கூட இருக்கட்டும், சத்தியத்தை திருச்சி பேசுகிற, ஆனால் ஒரு பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருங்க. புரியுதுங்களா? எனக்கு பிடிக்கல, அவர் பண்ணுறதே பிடிக்கல வேணாம். எனக்கு பெரிய பெரிய பாஸ்டர்களெல்லாம் தெரியும். 4 மாவடி மோகன் சி லாசரசம் தெரியும், டி மோகனும் தெரியும், அப்புறம் வேற வேறு ஊழியக்காரங்களாம் தெரியும், டிஜிஎஸ் தினகரன், பால் தினகரன், இவங்கெல்லாம் தெரியும். இவங்ககிட்டலாம் குறை இருக்குதானா, நான் வளர்ந்து இப்போ நிற்கிற சில சத்தியங்களை தெரிஞ்சிருக்கிறேன், குறை இருக்குது. ஆனாலும் அவங்க அபிஷேகத்துக்கும் ஆண்டவர் அவங்க இது வரைக்கும் பயன்படுத்தி வந்ததுக்கும், அவங்கள நம்பி இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்து இவ்வளோ ஜனங்களை வழிநடத்துறதுக்கும் அவங்கள நான் கனம் பண்ணுறேன். ஆனால் சில சத்தியங்களை அவங்க நம்பலை. அதுக்காக என்னடா பாஸ்டர் நீ அப்படின்னு நான் சொல்ல போகிறேன்? இல்லை, எல்லாமே மனுஷங்க தான். அதனால அவங்கள என்ன பண்ணணும், இது நீ இப்போ வராதவங்களுக்கு தெரியுமோ, வராதவங்களுக்கு இப்போ நான் பேசுறது தெரியுமோ, குறைகள் மட்டுமே தெரியும், குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. நீ ஒரு அபிசுவாசி மாதிரி உக்காந்து எனக்கு பிடிக்கலன்னா ஒரு கிறிஸ்தவ அன்பே இல்லையா உங்ககிட்ட? அதான் அடையாளமே நம்மளுக்கு இல்லையா? ஒருத்தர் நேசிக்கிறதுக்கும், ஒருத்தர் மன்னிக்கிறதுக்கும், ஒருத்தருக்கு நம்ம சகஜமா பேசுறதுக்கும் அதான் அடையாளம். அப்ப நீ அது முடியல, என்னால முடியல, சரி பேசுறதுக்கு முடியல, பழகிறதுக்கு முடியல. ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் இவங்க எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நான் யாரையும் சொன்னதே கிடையாது. என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்றேன், இவனை எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல, இவன் பண்றது பிடிக்கல அப்படின்னு. இவனை பிடிக்கலன்னு நான் யாரையும் சொன்னது கிடையாது. யாரா இருந்தாலும் எனக்கு ஒரு சில காரியங்களை என் வாழ்க்கையில எதனா எனக்கு பிரச்சனை பண்ணியிருந்தாலும், ஆனா நான் என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் அவனை நேசிக்கிறேன். அவன் என்னை பிடிக்காம தள்ளி இருந்தாலும் அவன் எப்ப வருவான்னு நான் காத்துன்னு இருக்கேன். அவன் எப்ப வருவான் நான் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்படிப்பட்ட மனநிலையில நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்புன்னா என்னது? எந்த விதமான
பிரதிபலனும் எதிர்பார்க்காத அன்பு. நீ இதை செஞ்சா தான் நான் அன்பு கூறுவேன்றது உலகம். புரியுதுங்களா? ஏன் தேவனுடைய அன்பு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்? கணவன் மனைவி அன்பு பெருசா பேசல, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அன்பு பெருசா பேசல. இயேசு நண்பர்கள்கிட்ட இருக்கிற அன்பை பெருசா பேசுறாரு. ஏன்னா அவன் ரத்த சம்பந்தம் இல்லாதவன். கணவனும் மனைவியும் கூட என் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சன்ற மாதிரி வராங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சரீரமா எப்போ கல்யாணம் ஆயிடுதோ, எப்போ அவங்க ஒன்னா சேர்றாங்களோ அப்போ அவங்க ஒரே சரீரமா மாறிடுறாங்க. அதனால அங்க அன்புனா அங்க ஒரு காரணம் இருக்குது. பிள்ளைங்க கிட்ட காட்டுறதும் காரணம் இருக்குது. ஆனா இங்க நம்ம பார்க்குறோம் தேவனுடைய அன்பை, ஃப்ரெண்டுங்களுடைய அன்பை பத்தி இயேசு மேன்மையா பேசுறாரு. ஏன்னா அவன் நண்பன், ரத்த சம்பந்தம் இல்லாதவன், அவனுக்காக ஜீவனை கொடுக்குறான் துணிஞ்சு. அதனால அவன் அன்பை மெச்சிக்கொள்றான். அந்த அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? ஏன் விசேஷமானது தெரியுமா? ஏன் விசேஷமானதுன்னா, தேவனுக்கு நம்ம சத்துருக்களா இருந்தோம். என்னதுங்க? தேவனுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்மளை அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் மட்டும் சாதாரணமா இல்ல, செஞ்சு காட்டினார். நம்ம கிட்ட இருந்து எந்த நல்லதும் அவருக்கு கொடுக்கறது எதுவுமே கிடையாது. சத்துருக்களா இருந்தோம்னா அவருக்கு விரோதமா இருந்தோம், அவருக்கு எதிராக இருந்தோம். ஆனா நம்மளை அன்பு கூர்ந்தார், நம்மளை நேசிக்கிறார், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதான் அகாப்பே அன்பு. அந்த அன்புக்கு வார்த்தையே இல்லாம ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இங்க சொல்றாரு தேற்றரவாளர், இவர் இல்லாம கிறிஸ்தவ ஜீவியத்தை நகர்த்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். சகல சத்தியம் பாருங்க, சாயந்தரம் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, காலையில் வரல, ஒரு சில சமயத்தில் வராங்க, வந்துட்டு போகிறாங்க. நம்ம சபைக்காக நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் நம்ம சபையை கட்டி எழுப்புறதுல நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, ரெகுலராக வர ஆட்களுடைய வாழ்க்கையும் விட்டு விட்டு வரவங்களுடைய வாழ்க்கையும் நான் 2025 ஜனவரி கடைசி வாரத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணி, ரெகுலராக வர்றவங்களுக்கும் ரெகுலராக வராத இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நோட் பண்ணுங்க. நான் தேவ மனுஷனாக இங்கே இருந்து தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து நான் இங்கே பேசுகிறேன். உங்களுக்குள்ள ஜீவன் புறப்பட்டு வருது. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. உங்கள் வாழ்க்கை மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கிடைக்கும், பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். நடக்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், முடியாத காரியங்கள்லாம் முடியும். இங்க சொல்றாரு சகல சத்தியத்தை கொள்ளும். ஆனா பாத்தீங்கன்னா வரல, சத்தியத்தை குறித்த அறிவில் என்ன பண்றாங்க, தேங்கி நிற்கிறாங்க நிறைய பேர். அவர் தேற்றரவாளன், அவர் ரொம்ப முக்கியம். ஒரு தாய்க்கு இந்த குழந்தை பாருங்க, இந்த குழந்தை நேற்று அந்த வாழை படம் பார்க்கும்போது என் உள்ளெல்லாம் ரொம்ப, என் பொண்ணு பக்கத்தில் தான் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கலாம் அதெல்லாம் கட் பண்ணிடுறான். குழந்தைய என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், குழந்தைய போட்டு அப்யூஸ் பண்ணுறான். என் பொண்ணு கேட்குறேன் என்னப்பா பண்ணுறாங்க, இவன் பயந்து நிற்கிறான், இவ்வளோ கட்டி பூச்சின்னு அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஒரு தகப்பன் இல்லாத அந்த குழந்தையினுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கும், ஆதரவற்ற ஒரு நிலை. அதுக்கு தேவையானதையும் அதனுடைய மனதையும் அதனுடைய உணர்வையும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை தான் ஒரு தாயின் தகப்பன் ஒரு குழந்தைகிட்ட இல்லைன்னு.
எவ்வளோ ஆவியானவர் எவ்வளோ ரொம்ப முக்கியம், அதை நான் சொல்ல வரேன். ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய அந்த பிரசன்னம், ஆவியானவருடைய அந்த சமூகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி கொண்டு போகிறவர் ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும், உங்களை அறியாத சத்தியம், தெரியாத சத்தியம், மறைந்திருக்கிற சத்தியம், எல்லா சத்தியத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவார். உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஆணி வேறு அவர் தான். இது இது வந்து பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு சில காரியங்கள் இதை நான் சொல்றேன். ஓகேங்களா? பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணும் அதை நான் சொல்றேன். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் வந்து ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ, அதாவது அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாம இருந்தா என்ன எப்படி தான் இருக்கும்? பெற்றிருப்பாங்க, பெறாதவர்கள் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிற்பாங்க. ஒரு மரத்தை ஒருத்தர் வந்து ஒரு வயலோ ஒரு தோப்பையோ உண்டாக்குறாங்கன்னா என்ன நம்பிக்கையில உண்டாக்குறாங்க? வயலையும் தோப்பையும் பலனை எதிர்பார்த்து தான் என்ன பண்றாங்க? வயலையும் தோப்பையும் உண்டாக்குறாங்க. அதுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. எனக்கு பலன் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் என்ன பண்றாங்க? உழுறாங்க. அப்போ நீங்க பெற்ற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவன் பலனை எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. ஆவியானுடைய வேலையை என்ன தெரியுங்களா? கனிகளை தருது. உங்க வாழ்க்கையில கனிகளை கொடுக்கணும். கனிகளை குறித்து வரக்கூடிய நாட்கள்ல நான் பேசுறேன். கனிகள், வரங்கள், கனிகள், இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில வெளியே வரணும். இது வெளியே வந்தாதான் நீங்க வளர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாருன்னா இதெல்லாம் வந்து அடையாளம். என்ன அடையாளம்னா நீங்க வளர்ந்து இருக்கிறீங்க, கனிகள் தரீங்க. கனிகளை தருது நீங்க வளர்ந்ததுக்கான அடையாளம். வரங்கள் இருக்கிறது வந்து நீங்க வந்து ஆவியானவருடைய கைடன்ஸ்ல இருக்கிறதுக்கான அடையாளம். அவர் கைடன்ஸ்ல இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஊழியமே பண்ணல. நான் எப்படி இருந்தேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப மோசமா இருந்தேன். ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டுங்க சொல்றாங்க, அவள் தான் அவர் காலி, இப்படியே தான் சொன்னாங்க. அவள் தான் போயிட்டான், அவெல்லாம் எங்க ஊழியம் பண்ண போறான், அவள் தான் நல்லா இருந்தான், பாவம் போயிட்டான், அவள் தான் முடிஞ்சிச்சு. அப்போ தான் ஜான் ஜெபராஜோடைய பாட்டு காரில் போகும்போது கேட்குறேன், எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இதுதான், இனிமேலும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர், ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. அப்புறம் அடியும் கண்ட விதம் பெரியது, குயவனே உந்தன் கையில் அப்படின்னு வரும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடுறேன் காரில் போயின்னு, கார் வச்சிருந்தேன் என் காரு. கேட்ட உடனே கண்ணு கலங்குது. ஏன்னா ஒன்றுமே பண்ணல, ஊழியம் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே ஒரு மாதிரி போயின்னு இருக்குது. எதுக்குடா பிறந்தோம் அப்படின்ற கேள்வி இருந்து, ஏன் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம், என்னதான் நம்ம வாழ்க்கை என்னதான் நடந்துன்னு இருக்குது, ஏன் இப்படி வாழ்க்கை இப்படி மோசமாக போயின்னு இருக்குது, ஒரு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளவே ஒரு பாரம் அப்படியே ஓடின்னு இருக்குது.
இது எதை காட்டுது? மரம் நல்லது தான், அதன் கனியும் நல்லது தான். கனி தராதனால மரம் வருத்தப்படுது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வருத்தம் வருது அவங்களுக்குள்ள. வருத்தம் வருதுன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துறாருன்னு அர்த்தம். ஆவியானவருடைய வேலை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். கண்ணில் தேம்பி தேம்பி அழுதுன்னு போறேன் நான் காரில் இந்த பாட்டை கேட்டுன்னு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற. டேய் மனுஷனே, நீ என்ன பண்ற? மேலோட்டமா கனி தருவியா தர மாட்டியா? ஊழியம் பண்றியா பண்ண மாட்டியா? அவ்வளவுதான், போச்சு புட்டுக்குச்சு. நீ பார்க்கறது அப்படி, ஆனா ஆண்டவர் பார்க்கறது வேறடா, வேற. சொல்லட்டுங்களா? ஒரு வாய் என்ன சொல்லிச்சு, அவள்தான் அவனா ஊழியம் பண்ணல. அதே வாய் என்னை எப்படி தம்மா சொல்லிச்சு? ஊழியம் பண்ண சொல்லிச்சு. நீங்கெல்லாம் தாவீதை எப்படி பார்த்தீங்க? அவன் ஆடு மேய்க்கிறவனா பார்த்தீங்க. ஆனால் கர்த்தர் நான் விடுதமா பார்த்தாரு. ஒரு ராஜா ஆடு மேய்ச்சிருக்கிறார். நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாஸ்டர் ஆட்டோ ஓட்டினுக்கிறார். இல்லை, ஆட்டோ டெம்பரவரியா இருக்குது, பாஸ்டர் ஓட்டினுக்கிறார். மற்றவங்க கண்ணுக்கு ஆடு மேய்க்கிறவன், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ராஜா. ஹலோ, உங்களை எப்படி பார்க்கிறார் கர்த்தர்? நீ ராஜா திடீச்செல்லாம் பார்த்தீங்களா? நீங்க கர்த்தர்லாம் கூட மைக்கு கருத்துது உங்களுக்காக. நீ ராஜா ராஜா ராஜா, நீ ராஜாடா. இப்போ லேடிஸா இருந்தா ராஜா திடி நீ அப்படின்றார் கர்த்தர். நீ ராணி, சமந்தா ராணி, ஏன் ராணி நீ? அப்படிதான் கர்த்தர் பார்க்கிறார். முடிஞ்சா போய் இந்த பாட்டை கேளு. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது, குயவனை உந்தன் கை அப்படின்னு வரும். பாட்டு வர மாட்டேது. ஏன்னா எடுத்துருந்தா கூடமா, ஏமா நீ தான் டக்கு டக்குன்னு எடுத்து முழுசா பாடிடலாம் அந்த பாட்டை. எடு டக்குன்னு, எல்லாமே முடிந்தது போடு, டக்குன்னு டைப் பண்ணு. கம்ப்யூட்டர் ஜி கிளிக் குயிக். ஒருத்தன் கஷ்டப்படுறானே. உங்களெல்லாம் வருங்காலத்துல கம்ப்யூட்டர் பக்கத்துல உட்கார வைக்கலான்னு பார்த்தா எதிட்டியாமா? நிறைய பேர் அப்படி முடிஞ்சது கிடிஞ்சதுன்னுவாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் எண்ணமும் அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அதுக்காக தான் ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பெறாதவங்களையும் பெற வச்சு ஊழியத்தை செய்யவும், பெற்றவங்க அதிகமா காரியங்களை தெரிந்து ஊழியத்துல ஈடுபடவும் கர்த்தர் என்ன பண்றாரு? எடுத்துட்டீங்களா? ஓகே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமான உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமான உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை
என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கை மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும். இதான் அவ்வளவுதான். கர்த்தர் இந்த மாதிரிதான் விழுந்து போக விட மாட்டார். ஆமென். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், எவன் வந்தவன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான் பார்த்தீங்களா, சாத்தான், அந்த முட்டாள், அந்த கேடு கட்டவன், அவனே வந்து முன்னாடி நின்னாலும் ஒரு மயிலையும் பிடுங்க முடியாது. இதுதான் உண்மை. தின்னுக்கு தின்னுக்கு திட்டுக்கு திட்டாக்கு தின்னுக்கு 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 திட்டாக்கு. மயிர் என்ன சுத்த தமிழ் இல்லைம்மா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு அப் டு யூ. தைரியமாக பேசுகிறீங்க, அசிங்கமான வார்த்தைலாம். ஆமாம், நல்ல வார்த்தையை பேசுகிறேன், ரொம்ப கெட்ட வார்த்தையாக பேசுகிறேன். சுத்த தமிழில் மயிர் லோப்பர் அப்படின்னா லோப்பர். உங்களுக்கு தப்பாக கேட்டுச்சுன்னா நான் அந்த பொறுப்பு கிடையாதுமா. இப்படிதான் எஸ்கேப் ஆயிடுங்க. ஓகே. உடைக்கப்பட்ட பாத்திரமான ஒன்றுக்கும் உபயோகம் மற்றும் இருந்து ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உண்மையிலே அப்படிதான் ஒதுக்கப்பட்டேன். இதே ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணுன்ற அந்த வார்த்தைலாம் வரல. என் உயர்வின் பெருமையெல்லாம் இந்த அடி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாடுவேன். அது சரியா மறந்து போச்சு பத்தியா. தூக்கி விடுறதுக்கு மட்டும் சில அடிங்க வந்தது, இந்த அடி மறந்து போச்சு. காரணம் என்னன்னா, இன்னும் உயர்வு வரல. இதுவே நான் உயர்வாக தான் பார்க்குறேன். இந்த இடத்தையும் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுற ஆள் கிடையாது நான். இதுவே நான் விசேஷமாக லேட்டாக வந்தால் கூட குப்பு குப்புன்னு வயிறெல்லாம் எரியுது எனக்கு. ஐயோயோ, என்னடா லேட்டாக போகிறோமே, ஜனங்களை காக்க வைக்கிறோமே, பூட்டை வேறு பூட்டிட்டு வேறு பூட்டை பூட்டிட்டு இந்த அம்மாவுக்கு சாவி செஞ்சு கொடுக்குறதுக்கு பூட்டு வேறு பூட்டிட்டு 10 நிமிஷம் கொசு கட்டில் நிற்க வச்சிட்டேன். தண்டனை அதெல்லாம். உங்களை யார் சீக்கிரமாக வர சொன்னேன்? வேற காமெடி சொல்கிறேன் பாத்தியா, சும்மா சொன்னேன். 6 மணிக்கு வந்தீங்களா? நீங்களே 6:30 மணிக்கு தான் வந்தீங்க, சீக்கிரம் வரல பார்த்தீங்களா. அதான் லேட்டாக வந்தீங்களா, அதனால தண்டனை. சும்மா சும்மா சொல்கிறேன், கவனிங்க. எதனா விளையாட்டாக பேசுறதுலாம் நீங்கள் சீர் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சு எனக்கு. இருந்தாலும் பிசாசு சொல்லுவான், நீ கொஞ்சம் சீர் சேர்த்துக்கோங்க, வச்சுப்போ அப்படி சொல்லிட்டு போங்க. ஓகே. ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் மேன்மையெல்லாம் ஒருவருக்கே உரியது. ஆமென். இது கவனிங்க, உங்களை குறித்து மற்றவங்க பார்க்குற விதம் வேற. ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எல்லாம் ஊழியக்கார் தான் இல்லையா? கமல் பாஸ்டர், நான், நிறைய பாஸ்டருங்களாம் இருக்காங்கள்ல. நான் வரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின்னு வந்தார், ஆவியானவர் உணர்த்தின்னு வந்தார் சில காரியங்கள். எப்படி ஒரு ஊழியக்காரன் தன்னையே வந்து பார்க்குற விதத்தை மாற்றிருக்கிறான். தன்னை வந்து அவனுடைய பிறப்பை வச்சோ, அவனுடைய வளர்ச்சியை வச்சோ, அவனுடைய பேக்ரவுண்டை வச்சோ, அவன் பண்ண பாவத்தை வச்சோ பார்க்கல. அவனே கர்த்தரை பார்த்துன்னு இருக்கிறான். ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க? இவரை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு பார்க்குறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்குற பார்வை வேற, ஏரியாவில் ஜனங்க இருக்கிற பார்க்குற பார்வை வேற. ஆனா இந்த ஊழியக்காரனும் கர்த்தரும் பார்க்குற வேற பார்வை வேற. இவனே தன்னை பார்க்கிற விதத்தையும் மாத்திக்கினான். கர்த்தரும் அவன் என்னவா இருக்க போறான் அப்படின்றத வச்சு பார்க்கிறாரு.
இவனும் அதை தான் வச்சு பார்த்துட்டு வளர்ந்துன்னு வரான். ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்களும், ஃப்ரெண்ட்ஸும், சொந்தக்காரங்களும், பந்து ஜனங்களும், பெற்றோரும், சகோதரரும், சகோதரிகளும், என் மனைவியும், கணவனும், மற்ற எல்லாருமே பார்க்குற பார்வை வேறையா இருக்குது அவனை பற்றி. ஆனால் இவனுடைய மதிப்பு வேற இடத்துல போகும்போது தெரியுது. இவனுடைய அபிஷேகமோ, இவனுடைய ஆவியானவர் பயன்படுத்துகிற அந்த விதமும் வேறையா தெரியுது. அவங்க கண்ணுக்கு ஏன் நொல்லையா தெரியுது? புரியுதுங்களா? இவனை பார்க்கறத மாத்திக்கினா, ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்க அவன் பார்க்கறத மாத்திக்கல. அவனை என்னவா பார்க்கலையோ அப்படி பார்க்கல. இது அதனாலதான் கர்த்தர் சொல்றார், தாவீத அபிஷேகம் பண்ணும்போது அவன் அப்பா அவனை கண்டுக்கவே கிடையாது. அதனாலதான் கடைசி வரைக்கும் அவனை சொல்ல. சாமுவேல் கேட்கிறான், இவ்வளவுதான் அவன் பிள்ளைங்க, பெரியவனை இட்டுன்னு வரான், இவன் இல்லைன்றாரு கர்த்தர். இன்னொருத்தனை இட்டுன்னு வரான், இவன் இல்லைன்றாரு. இன்னொருத்தனை இட்டுன்னு இல்லைன்றாரு. வேற யார் இன்னும் யார் ஆகிறான்? அவெல்லாம் கணக்குலயே இருக்க மாட்டான். அவன் ஆடு மேய்ச்சுன்னுக்கிறான். ஏய் அவனை கூட்டுவா. சாமுவேல் நான் சொல்றேன், ஏய் கூட்டுவாடா அவனை. கம்நாட்டி கூட்டுவாடா. அவனுக்காக தான் நான் வந்துக்கிறேன். நானு கூட்டுவாடா. வராரு தாவீது, சின்ன பையன். கர்த்தர் சொல்றாரு, ஓ இவன் தான், ஏது தைல குப்பேத்தி இவன் தள்ள ஊத்து, அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, மனுஷனும் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கணும். என்ன பார்க்கிறோம்? ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது. கர்த்தர் உங்களை குறித்து நீங்கள் உங்களை பார்வையை மாத்துங்க. கர்த்தர் உங்களை என்னவா பார்க்க, உங்களை பார்வை இது வரைக்கும் பார்க்கலன்னா, உங்களை குறித்து நீங்களே பார்க்கலன்னா கர்த்தர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்னை குறித்து என்ன திட்ட நோக்கம் வச்சு இருக்கிறீங்க எனக்கு காட்டுங்க. என்னை குறித்து என்ன திட்ட நோக்கம் வச்சிருக்கிறீங்க காட்டுங்க. இதே ஜபமா வைங்க. என்னை எப்படி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. சில அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்களை எடுத்து பயன்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். இதை நான் திருக்க தரிசனமா சில காரியங்களை நான் இங்கேருந்து பேசுகிறேன். கர்த்தர் சிலருக்கு இங்கே பேசுகிறாரு, ஆண்டவர் பயன்படுத்த போறாருன்றத பேசுகிறார். ஆவியானவர் வந்தது பலனை கொடுக்கும்படிக்காகவே, பலனை எதிர்பார்த்து தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். அவருடைய தீர்மானமும் அவருடைய நோக்கமும் ஒரு நாளும் வீணே போக. அவர் என்ன பர்பஸுக்காக வந்தாரோ, என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ, என்ன திட்டத்துக்காக வந்தாரோ அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்தே தீரும். அதனால மற்றவங்க இப்படி பார்த்தாங்கன்னா அது ஐ எம் சாரி, ஐ எம் சோ சாரி, நீ அப்படி என்ன பார்க்காது. ஃபுல் கை பனியன் போட்டு ஒரு மாதிரி பேசுறாரு அப்படி பார்க்காது. ஐ எம் சோ சாரி மேடம், சோ சாரி. Why are you looking like that, madam? I'm so sorry. Don't see like that, baby. Don't feel like that. சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க. யாருன்னா இந்த மாதிரி பார்த்தாங்கன்னு உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி பார்த்தாங்கன்னா நீங்கள் வெறுப்பேற்றுற மாதிரி பேசுங்க. டோன்ட் see like that. அந்த என்ன பார்க்காத, பார்க்காது, எனக்கு வெக்கமாகாது, பார்க்காத அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி பார்த்துன்னு அந்த மாதிரி பேசுகிற ஆள் பக்கத்துலேயே இருக்காது. அது நம்மளுக்கு எதிரி, பிசாசு எடுத்துன்னு வந்துக்கிற தூதர். அது பார்த்துச்சுன்னா கெட் அவுட். நீ கெட் அவுட்டா இல்லை நான் கெட் அவுட்டா? யாருன்னா ஒருத்தர் முடிவு எடுத்துக்கணும். சந்தானம் மாரி நைட்லேருந்து காலையில் வரைக்கும் நிற்க தேவையில்லை. நீ உன் வேலையை பார்த்து நீ போ, என் வேலையை பார்த்து நான் போறேன். காலையில் டீ கடையை திறக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சி நான் பார்க்கறதுக்கு வேண்டி விரும்பலை.
ஐ டோன்ட் see your face. நான் என்ன பண்றேன், ஜகா வாங்கிக்கிறேன் இங்கிலீஷ்ல. யாருன்னா நல்லா கேட்டுங்களேன், ஒரு கூட்டம் ஒன்று எதனா ஒன்று யாருன்னா கும்பலாக சேர்ந்தோன்னா, காலையில் கூட ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, மொட்டச்ச ப்ரோக்ராம். ஏன்னா கூட்டமாக ஆயிட்டோன்னு வைங்களேன், கூட்டமாக ஆயிட்டேன்னா யாருன்னா ஒருத்தரை தாக்கி பேசுறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஏன் சொல்லு, இப்போ சிரிக்கிறவங்களாம் பிடிப்பேன் மாறாங்க. ஏன் சொல்லு, வேற 9 மணி 9 வேற ஆயிடுச்சு, முள்ள திருப்புப்பா. இப்போ கும்பலாயிடுச்சுன்னா யாருன்னா ஒருத்தரை தாக்கி பேசிக்கின்னு, யாருன்னா ஒருத்தரை மட்டம் தட்டிக்கின்னு இப்படி இருப்போம். அது வந்து ஒரு எப்பனா ஒரு தடவை இருக்கலாம். எப்பவுமே இருந்ததுன்னா யூ ஆர் அ டேஞ்சரஸ் கண்டிஷன். எப்பவுமே இருக்கக்கூடாது, எப்பனா ஒரு தடவை. சரி, பாவம் பாவம் ரொம்ப துக்கத்தில் இருப்ப, வாயை விட்டு பல்லு கொட்டுற மாரி சிரிச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் எப்பவுமே ஒருத்தரை தாக்கிக்கின்னு எப்பவுமே ஒருத்தரை தாக்கிக்கின்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே பிசாசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ பாரு, சிரிப்பெல்லாம் அடங்கிச்சு, பிசாசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை ஒருத்தவங்க மட்டம் தட்டுறாங்க, உங்களை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிறாங்கன்னா அது நல்லா தெரிஞ்சுங்க. இது எப்பனா ஒரு தடவை பண்ணுறது, அது வேடிக்கைக்கு பண்ணுறது, அது வேற. அது வந்து பண்ணலாம், அது யதார்த்தம், அது பண்ணணும். சும்மா எப்போ பாரு உம்முன்னு வந்து உட்காந்துக்கிறதுக்கு நான் அந்தமாரி பாஸ்டர் கிடையாது. ஜாலியாக இருங்க. ஆனால் எப்பவுமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எதனா ஒரு கும்பல் பசங்க, ஆம்பளை பசங்களும் சரி பொம்பளை பசங்களும் சரி, எனக்கு பொம்பளை பசங்க கூட்டத்தில் நான் போய் பார்க்கல, ஆம்பளை பசங்க கூட்டத்தில் நான் இருந்துக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அந்த வேலையை. எவனா ஒருத்தன் என்னை கலாச்சிட்டான்னு வச்சுங்க, அவனை அழ விட்டுருவேன், அழ விட்டுருவான், கதற விட்டுருவேன், என்னை விட்டுறான்னுவான். ஐயோ தயவு செய்து உன் பேச்சுக்கே நான் வர, உனக்கு விளையாடவே தெரில அப்படின்னுவான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்தரா இறங்கிடுவோம். எந்த அளவுக்கு அவனை வெறுப்பேற்ற முடியுமோ வெறுப்பேற்றி சாவச்சிடுறேன். இனிமேல் உங்ககிட்ட வச்சுக்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துன்னு போயிடுவோம். ஏன்னா கலாய்க்கிறதுல நம்ம ரொம்ப 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 ஃபஸ்ட்டில் இருப்போம். நான் தான் அப்படின்ற அந்த இதில் வந்து ஈகோ பயங்கரமாக இருக்கும். யாரையும் என்னை கலாய்க்க விட மாட்டேன், கலாய்ச்சானா அவன் செத்தான், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் எப்படிங்க? பொம்பளை வேஷம் போட்டு தான் வந்து உங்க கூட உட்காரணும். உங்களுக்கு அப்படிதானா? அப்படிதானா? அப்படிதான் கலாய்ச்சிப்பீங்களா? சொல்லுங்களேன், தெரில. பாவம், நான் பொம்பளையும் கூடலாம் பிறக்கல, நான் வெறும் ஆம்பளையும் கூட தான் பிறந்தேன், அண்ணன் தம்பி கூட தான் பிறந்தேன். நான் மொத்தம் 3 பேர், மொத்தம் 3 பேர் தான். கடைக்குட்டி நான். வெறும் ஆம்பளைங்களை தான் எங்கள் அம்மா பெற்று போட்டுச்சு. பொம்பளை குட்டி எதுவுமே போடல. அதனால் நம்மளுக்கு லேடிஸை பற்றி அவ்வளோவா தெரில. என் மனைவியை கேட்குறான்னு போனால் அது பாவம் ஒண்டி கட்டியாக வேறு இருந்துக்குது. ஒண்டி கட்டியாக இருந்தது. ஸ்கூலில் போனோன்னா அது ரொம்ப ஒழுக்க சீலியாக இருந்தது, ரொம்ப ஒழுக்கமாக இருந்தது, நல்லா படிச்சது. ஃப்ரெண்டும் கூட எனக்கு 3 ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க. நான் 3 ஃப்ரெண்டு கூட தான் இருந்தேன். கீஞ்சது போ, ஏன்னா கும்பலெல்லாம் இருந்துக்கிறேன். ஏன்னா தெரில, நான் ரொம்ப விசாரிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணுறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே, கவனிங்க. இந்த மாதிரி உங்களை பார்க்குற ஒரு மாதிரி டாமினேட் பண்ணாங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக பிசாசு. நல்லா தெரிஞ்சுங்க. கர்த்தர் பார்க்குற விதத்தில் உங்களை நீங்களே பார்க்கணும். நீ அந்த கூட்டத்தில் வலுக்கட்டாயமாக நீ இருந்தீன்னா, நீ கர்த்தர் உன்னை பார்க்குற விதத்தில் உன்னை நீ பார்க்கல, பெரிய தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹலோ, யாரெல்லாம் மண்டியில் சுற்றி விழுந்தது? வடிவேல் பேர் என்ன? ஃப்ரெண்ட்ஸில் என்ன பேருங்க வடிவேல் பேர்? சிஸ்டர் நீங்களாவது சொல்லுங்க, இவங்களாம் படம் பார்க்க மாட்டேன், சொல்லுங்கள் சிஸ்டர். வடிவேல் பேருமா ஃப்ரெண்ட்ஸில்? படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்களா?
ஆ இந்த அவரை கேளுங்க போகிறாரு யாருன்னா சொல்லுறேன் ஆ சித்தப்பா சரி ஆமாம் ஓகே ஓகே வந்துச்சு சித்தப்பா தள்ள சுற்றி உயிந்துச்சு சித்தப்பா தள்ள சுற்றி உயிந்துச்சு எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு கன்றாவி தண்ணி இருக்கும் அதை தூக்கி போய் ஊற்றிடுவான் யார் மேலே ராதா ரவி மேலேயும் அந்த அப்படின்வாங்க அவன் மேலேயே ஊற்றிடுவான் சித்தப்பா தள்ள சுற்றி உயிந்துச்சு அப்படின்வான் அந்த மாதிரி ஐயா சாமியா ஏதோ ஒரு பேர் வரும் விடுங்க ஆ ஐயா எவ்வளோ சத்தமாக வருது பாருங்க குரல் நேசமணி யாருமா அது கான்ட்ராக்டர் நேசமணி குட் இதுக்குதான் படம் பார்க்கணுன்றது பார்க்க மாட்டீங்களா போல நானே பார்க்குறேன் பாஸ்டர் இன்னொரு சர்ச்சிலெல்லாம் போனீங்கன்னா பார்க்கக்கூடாது படம் பார்த்த உலகத்தான் அதுக்குன்னு ரொம்ப ஊறிடாதீங்க அடுத்த வாரம் ஏன் வரலன்னா நான் படம் பார்த்தேன் நேற்று போன வாரம் தானே சொன்னீங்க படம் பார்த்தேன் ஐயோ எதுக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு இல்லை நீங்கள் நடுவில் படம் பேர் அவர் பேரெல்லாம் கேட்குறீங்க எனக்கு சீதா தெரிய மாட்டேது நல்லா படம் பார்த்து வந்து உக்காந்தேன்னா சூப்பராக டக்குன்னு சொல்லுவேன் உங்களுக்கு வேறு டைம் வேஸ்ட் ஆகுது ஐயோ மே இல்லைம்மா நல்லா கவனிக்கிறீங்க போல கவனிங்க கான்ட்ராக்டர் நேசமணி ஏதோ சொல்ல வந்தேன் உங்களை பார்க்குற விதம் என்னன்னா சத்தி அது போயிடுச்சு அவ்வளோ முடிஞ்சிச்சு அது உன் தலையில தான் இப்போ சுற்றி வைக்கணும் தலையில் என்ன பாரு தலையில் சுற்றி வைந்துச்சுன்னா எதுக்கோ தான் சொன்னேன் அந்த சுத்திய சில காரியங்களை வந்து தெளிவுபடுத்துகிறோம்ல விகற்பமாக இருக்கும் நான் பேசுறது சில காரியங்கள் விகற்பமாக இருக்கும் ஆனால் சத்தியம் நான் பேசுறதுல நான் கொஞ்சம் தெளிவாகிறேன் உங்களை எதனா நான் குழப்பி விட்டுறோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது ஏடா உடமாக பேசுறது புச்சிக்கினீங்களா இல்லை சத்தியத்தை பேச வந்தேன் அதையாவது புச்சிக்கினீங்களான்றது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அதாவது ஒரு பிரசங்கத்தில் வந்து ஓரளவுக்கு தான் காமெடி இருக்கணும் மஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் போனேன் என்கிட்ட போடு சொல்கிறேன் உன்னை அதுக்காக வீட்டிலேருந்து இட்டுன்னு வரேன் தனியா உன்னை மட்டும் கூட்டின்னு வந்தேன் பத்தியா ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு ராஜ்கேல் அவன் ஏதோ அமைதியாக உட்காந்துக்கிறான் நல்ல பிள்ளை அவன் பேரையும் கெத்துட்டியே சரி முடிச்சிடலாம் மணி வேறு 9 ஆயிடுச்சு இவரை நம்பி வந்தா இப்படிதான் மறுபடியும் பாரு கவனி அதாவது உங்களை மதிக்கிற ஆளை என்ன பண்ணுங்க தேடுங்க அவங்க கூட சவகாசம் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க சாரி யாரும் மதிக்கிற ஆள் கிடையாது உண்மையான அன்பையும் உண்மையான மதிப்பையும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் தனிமையை தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிறார் இது வந்து யதார்த்தமான உண்மை உங்களுக்கு உதவவும் உங்ககிட்ட இருந்து பிடிங்கின்னு போவாங்களே கண்டி உங்களுக்கு உதவுறதுக்கு ஃபோர்ஸாக வர மாட்டாங்க எந்த ஃபோர்ஸாக வந்து பிடிங்கின்னு போவாங்களோ அந்த ஃபோர்ஸை உங்களுக்கு நல்லதுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ நல்லவங்க அவ்வளோ நல்லவங்க இந்த உலகத்தில் ஏன்னா செத்தா தான் நல்லதை பேசுகிறவங்க அப்போனா பார்த்துக்குங்க அதனால் உங்களை குறித்து நல்ல விதமாக பேசுகிற யார் ரொம்ப கம்மி அதனால் தேவனோட நேரத்தை செலவழிங்க எல்லோரும் எழுந்து நிற்போம் Shakala Duruba Shawmahim Barabuba Kadruba Shawmahim Barabuba Kawuma Ridala Duruba Kadruba Shawmahim Barabuba Kawuma Shawmahim Barabuba காணிக்கு காலோட சொல்ல
பரவாயில்லப்பா, ரொம்ப தெளிவாக்குற நீ. காலையில் கூட சொல்லலை. ஓகே ஓகே. சனிக்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமையாச்சு. சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை, 6 to 7:30 இல்லைன்னா 7 மணிக்கு.